நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்க வருவது கல்லெலி. சித்தர்கள் போகமுனிவர் எல்லா பூச்சிகளையும் வண்டுகளையும் எலிகள் எல்லா உயிரினங்களும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த வகையில் இன்று நம்ம பார்க்கறது கல்லெலி. கல்லெலின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதனுடைய பொந்தை சுற்றி அப்படி சின்ன சின்ன கல்லாக சுற்றி வச்சுருக்கோம். அந்த கல்லெலி அதை சுற்றி அந்த சின்ன சின்ன கல்லை பெருக்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கல்லினுடைய இதில் வேர் எடுத்து சில சகினி வேரை எடுத்து அதை பாதுகாப்புக்கு வச்சுக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி கல்லெலியே பொந்தில் இருக்கக்கூடிய அந்த சகினி வேரை பற்றி பார்ப்போம். கல்லெலியில் பொந்து கல்லுக்கு அடியில் இருக்கக்கூடியது சகினி வேர். அந்த சகினி வேரை நாம் கல்லெலியில் தேடுவோம். நிறைய இப்போ எல்லா இடங்களில் அலைந்து வந்தாச்சு. எல்லா இடத்திலும் அதிகமாக இருக்காது, ஏகதேசமாகத்தான் இந்த கல்லெலி பூந்து வைக்கும். அதுவும் புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்திலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமையில் மட்டுமே அந்த கல்லெலி அந்த வேரை கொண்டு தன்னுடைய குஞ்சு அந்த புந்தின் வேருக்கு கல்லுக்கடியில் வைக்கும். அப்படிப்பட்ட அந்த மகிமையான வேரை, அதிசயமான வேரை, சகினி வேரை, கல்லெலி எடுத்து வைக்கக்கூடிய அந்த அதிசய இதுகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தேடி பார்ப்போம், எங்கெங்கே இருக்குது, என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடமா பார்க்க வேண்டியது வரும். இப்போ அந்த கல்லெலி இருக்கிற இடத்த அந்த பொந்தை அந்த வேர் இருந்துச்சுன்னா அந்த பொந்தை அந்த இது கண்ணை கட்டும். அந்த கல்லெலி வேர் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாத கண்ணை கட்டும். அதுக்கு இந்த மூக்கண சரணத்தினுடைய இலையை நம்ம கையில் வச்சுக்கணும். மூக்கண சரணத்து இலையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை போகும்போது அந்த வேரை முறிக்கக்கூடிய சக்தி மூக்கண சரணத்துக்கு இருக்குது. அந்த வேரினுடைய வசியத்தை முறிக்கக்கூடிய சக்தி மூக்கண சரணத்துக்கு இருக்குது. இந்த மூக்கண சரணத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம இடது கையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை அந்த எதை எடுக்க போகிறோமோ அதை நோக்கி நம்ம போகணும். இந்த இடத்துல கல்லெலியோடைய பொந்து இருக்கு. இதில் புரட்டாசி மாதம் வளர்வரை அமாவாசை முடிந்து வளர்வரை வரக்கூடிய அந்த புதன்கிழமை வளர்வரைக்கூடிய புத வாரத்தில் நம்ம அந்த கல்லெலி இருக்கிற இடத்த தேடினாதான் அந்த வேறு நமக்கு கிடைக்கும். மற்ற நேரத்தில் அந்த வேரை பார்க்க முடியாது. இன்னைக்கு புரட்டாசி மாதம் புதன்கிழமை வளர்வரை, இந்த நாளில் புத வாரத்தில் நம்ம எடுக்கணும். இப்போ இது கல்லெலி பொந்து. முள்ளெலி, கல்லெலி, வெள்ளெலி, சுண்டெலி, பெருஎலி, மண்டையெலி என்று பல வகையான எலி இருக்கிறது. முள்ளெலி முள்ளமண்ணி மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும், முள்ளாக இருக்கும். அந்த முள்ளெலி அபூர்வமான இனங்கள். இந்த இனங்களில் நம்ம அரிக்காமல்
இதெல்லாம் தெய்வீகமான ஒரு இனங்கள். இதை அழிக்காமல் நம்ம பாதுகாக்கிறது நம்ம கடமை. இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே கல்லை நம்ம பார்க்கணும். இந்த கல்லை புரட்டி இந்த வேரை பார்ப்போம். இப்போ ஏன் வேரை வைக்குது அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியணும். வேரை வந்து குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பாம்பு, மற்ற உயிரினங்கள், உடும்பு, சின்ன சின்ன இதைகளை விழுங்கக்கூடிய எதிரிகள்கிட்ட இருந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த வேரை இது வைக்கிறது. இந்த வேரை நம்ம ஒவ்வொன்றா எடுப்போம். அந்த வேரை வந்து சுருட்டி ஒரு மடக்குதான் வச்சுருக்கோம். ஒரு வேரை வந்து வளைய மாதிரி வளைச்சி அதை வளையம் போல் ஆக்கி தன் கூட்டில் வச்சுக்கிறோம். இந்த வேரை அந்த சங்கினி வேரை வந்து எடுத்து அப்படியே தன் வாயாலேயே பசையை விட்டு வளையமாக்கிறோம். வளையமாக்கி பாதுகாப்பாக இந்த கூட்டில் வச்சு அதுக்கு மேலே கல்லை வைக்கும். இப்போ இந்த கூட்டில் இருக்கான்னு பார்ப்போம். புரட்டாசி மாதம் வளர்பிறையில் புதவாரத்தில் தான் இந்த இதை வேரை வைக்கும். மற்ற நேரங்களில் இந்த வேறு இருக்காது. பொறுமையாக இருக்கணும். இதை வந்து ஒரு வழி தோட்டம்னா இன்னொரு வழியை வச்சுருக்கோம். ஒரு வழியில் தப்பிச்சு போகிறதுக்கு சில நேரங்களில் வந்து ஒரு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, ஒரு மழை வந்து நீர் அடைக்குதாலும் மண் அடைச்சாலும் இன்னொரு வழியை தப்பிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அந்த வழியை மேலே வச்சுருக்கு. அதை நான் என்னன்னு பார்ப்போம். இந்த வேரை எடுப்போம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வளையம் போல் வேரை மடக்கி வச்சுருக்கோம். இந்த இருக்குது வளையம் போல் மேலே இந்த வேர் இருக்குது. ஓம் காளி, 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 ஓம் காளி. ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. ஓம் ஓம் கிரீம், ஓம் சகனியா சகனிமாகி, ஓம் பகடச்சனி, ஓம் சதுரங்க வேட்டச்சனி, ஓம் சூதுச்சனி, ஓம் சூது சகனியா சூது சகனியா சூது சகனியா. இங்கு 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 சூது சகனியா சூது சகனியா சூது சகனியா. இங்கு 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 இங்கு. ஓம் நம சிவாய. இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தும். இந்த கூடுகளை சேதாரப்படுத்தாமல், அதனுடைய குஞ்சுகளை சேதாரப்படுத்தாமல், இந்த கூடுகளுக்கு பாதுகாப்பாகவும் குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாகவும் சிவனுடைய சித்தர்களுடைய மந்திரத்தை சொல்லி பாதுகாப்பு கொடுத்து தான் இந்த வேர் எடுக்க வேண்டும். இதனுடைய பாதுகாப்பை நாம் சித்தருடைய சொல்லி இதை கூட பாதுகாக்க சொல்லி அவர்கிட்ட ஒரு குரு மந்திரத்தை சொல்லித்தான் நாம் இந்த வேரை எடுக்க வேண்டும். குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் சித்தர்களே போற்றி, ஓம் சித்தர்களே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே போற்றி. இப்பொழுது இதே பக்கத்திலேயும் இதில் ஒன்று அடைச்சிட்டா இன்னொன்று வழி இருக்கும். இந்த இதில் வந்து வேறு இருக்காது, ஒரே வழியில் இருக்குது. இதில் தப்பிச்சு போகிறதுக்கு இது தடயமாக வச்சுருக்கு. இதில் வழி இருக்காது, இதில் வந்து வேறு இருக்காது. இதில் அடைச்சாலும் கிட்ட மாறி மாறி தப்பிக்கிறதுக்கு இது மர்மமான வாசலை வச்சுருக்கோம். இப்போ இந்த வேரில் வந்து இது வந்து இந்த பாம்பு நாகை எது வந்தாலும் கண்ணை கட்டு இந்த கூடு இருக்க இடமே இந்த ஓட்டை இருக்க இடமே தெரியாது. அப்போ வந்து நாகங்களோ இதனுடைய எதிரிகள் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு வேறு பக்கம் மாறி போயிடும். இதை வந்து சகுனி, மகாபாரதத்தில் வரக்கூடிய சகுனி என்பவர் இந்த மூலிகையை எடுத்து சில இதான விஷயங்களையும் சேர்த்து, எலும்புகளையும் சேர்த்து இதை வந்து சூதுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டார். சில இதுகளை வீழ்த்துவதற்காக, சில சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கும் இதோடு சேர்ந்து வேறு வேறு பொருட்களை சேர்த்து தன் கையில் வைத்துக்கொள்வார். வைத்துக்கொண்டு அதை எடுத்து நன்மைக்கு பயன்படுத்தாமல் அதர்மத்துக்கு தான் பயன்படுத்தினார். அதனால் அழிவு. இதை எடுத்து தர்மத்துக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய வழியை அதர்மத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது. அழிவுக்கு பயன்படுத்தினாலும் அப்போதைக்கு வேலை செய்யும். ரெண்டாவது, அதை யார் பயன்படுத்திருக்கின்றார்களோ அவருக்கு அழிவு நிச்சயம். தர்மமே வெல்லும். மகாபாரத சொல்லும் தர்மத்தின் வாழ்வை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் என்பது இது சூதுக்கு பயன்படக்கூடியது. இந்த கருவியை நாம் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். இதை எடுத்து தர்ம வழிக்கு நன்மைக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த குஞ்சுகளுக்கும் எலிகளுக்கும் பாதுகாப்பாக எதுவும் வராத அளவுக்கு நம்ம சித்தருடைய மந்திரக்கட்டை நம்ம போட்டு விட்டு எந்த எதிரையும் தாக்காத அளவுக்கு இதை மந்திரக்கட்டை போட்டு விட வேண்டியதான். ஓம் இங் 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 இங்
ஓம் இங் 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 இங். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சகனா சகனி சகனி சகனி. 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 ஓம் சகனி சகனி. ஓம் சகனி. இந்த வேரை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விளையாட்டிலும் எந்த துறையிலும் போக எதிராளி தோல்வியை தழுவான் என்பது சித்தருடைய வாழ்க்கை. இந்த வேரினுடைய மகிமையாகும். அதை நாம் அதிகாரத்துக்கும் தவறுக்கும் பயன்படுத்தாமல் நல்ல வழிகளுக்கும் மக்கள் நலனுக்குமே இந்த வேரை பயன்படுத்த வேண்டும் என்பதே சித்தருடைய நோக்கம். ஓம் காளி. ஓம் நமச்சிவாய.